ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 விஜே அர்ச்சனா டைட்டில் வினர் பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. முதல் முறையாக பிக் பாஸ் வரலாற்றிலேயே வைல்ட் கார்ட் என்ட்ரியில் வந்த ஒரு கண்டஸ்டன்ட் வந்து கப் அடிச்சுட்டு போனாங்கன்னா அது இந்த நடந்து முடிந்த பிக் பாஸ் சீசன் 7 தான் நடந்துச்சு. இருந்தாலும் பிக் பாஸுடைய அர்ச்சனாவுடைய வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, அது நிறைய பேரால் விமர்சனம் செய்யப்படுச்சு. இவங்க பிஆர் டீமுக்கே பல லட்சம் செலவு செய்து விட்டதாகவும், இவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு காசு கொடுத்து வந்துட்டு ஓட் போட வச்சிருக்காங்க, நிறைய பேரை வந்துட்டு காசு கொடுத்து ஆன்லைனில் வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக பேச வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறைய பேச்சுக்கள் வந்துச்சு. எனக்கு என்னவோ அதெல்லாம் இப்போ உண்மையும் தெரிஞ்சது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்கள பற்றி ஒன்றும் பெருசாக யாருமே வந்துட்டு பெருசாக பேசதே கிடையாது. அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. பொதுவாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஜெயிச்சாங்கன்னா குறைஞ்சது ஒரு வருஷம் வரைக்குமாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின பேச்சுக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் யாருனே தெரியாது. ஆனால் இவங்க ஜெயிச்சு ஒரு 3-4 மாதம் தான் ஆகுது. பட் இப்போ வரைக்குமே கூட வந்துட்டு 3-4 மாதம் கூட ஆகல, 2 மாதம் தான் ஆகுது. இப்போவே விஜய் அர்ச்சனாவை பற்றி யாருமே வந்துட்டு பேசதே கிடையாது. பட் இருந்தாலுமே வந்துட்டு இவங்களுக்குன்னு எந்த ஒரு பட வாய்ப்பும் இப்போ வரைக்கும் வரல. எப்படியாவது பட வாய்ப்புகளை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சீரியல் வாய்ப்பையும் வந்துட்டு விட்டு இருக்காங்களாம். இது அவங்களோட விபரீத முடிவுனே சொல்லலாம். ஏன்னா சீரியல் மூலமாக தான் அறிமுகமானாங்க ராஜாராணி 2ல. பட் இப்போ சீரியலே வேணாம்னு சொல்லிட்டு பட வாய்ப்புகளே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களாம். ஸோ இதனால தான் இப்போ கவர்ச்சியாகவும் வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிக அளவில் தற்போது வந்துட்டு கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். படத்துக்கு தேவைன்னா கவர்ச்சியா நடிக்கவும் தயார் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தற்போது பேசிக்கிட்டு இருப்பாங்க போல. அதனால தான் அவங்களோட சமூக வலைத்தள பக்கமாக இருக்கட்டும், அவங்க தற்போது வெளியிட்டிருக்க ஃபோட்டோ ஷூட் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சி அதிகமாக தான் இருக்குங்க. ஸோ பிக் பாஸில் ஜெயிச்சு 2 மாதம் கூட ஆகல, அதுக்குள்ளே அவங்க எல்லாமே மறந்துருக்காங்கன்னா ஒருவேளை அவங்க பிஆர் டீமுக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறது என்னவோ உண்மையாக இருக்கலாம் அப்படின்ற டவுட்டு இப்போ சமூக வலைத்தளத்தில் ஒரு டாக்காக போயிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.